ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். சீமானின் சுயநலம், அண்ணாமலையோட தாராளம், மீண்டும் கருத்து கணிப்பில் தட்டி தூக்கும் தமிழக பாஜக. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து வரும் கருத்து கணிப்பில் தமிழக பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து பெற்று வருகிறது. அது ஆங்கில சேனல் கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தமிழக சேனல் கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தொடர்ந்து இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெற்று வருகிறது. இதற்கு முன்னால் புதிய தலைமுறை அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் 18.5% வாக்கை பெற்று தமிழக பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு அப்போது வெளியிட்டது. இந்நிலையில் இந்த கருத்து கணிப்பு உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஆதரவு சேனல், அதனால தான் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது நம்ம தினத்தந்தி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாஜக, தமிழக பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும் என்று அவர்களும் கருத்து கணிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 14 தொகுதி, அதாவது பாராளுமன்ற தொகுதி இதில் இரட்டை இலக்கு அதிக வாக்கு சதவீதம் பெறும் என்று ஒரு 14 பாராளுமன்ற தொகுதியை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், சிவகங்கை, பொள்ளாச்சி, கோவை, அப்போ தென் சென்னை, ஸ்ரீபெரும்பூர், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா தென் தமிழகம், கொங்கு பகுதி, அது போக ஸ்ரீபெரும்புதூர், தென் சென்னை, இந்த பகுதியில் அதிகமான இரட்டை இலக்கு வாக்கு சதவீதத்தை தாண்டி கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தை இந்த 14 பாராளுமன்ற தொகுதிகள் பெறும் என்று அந்த தினத்தந்தி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சீமான் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு 3 இடம் மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில் 3 இடம் மட்டுமே இரட்டை இலக்கை அடையும். அது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அப்படிங்கிற நான் அந்த சைடில் உங்களுக்கு போட்டு காமிக்கேன். ஒரு 3 இடம் மட்டுமே அவர்கள் இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும். நம்ம 2021 கணக்குப்படி இவங்க 7-8% வாக்கு சதவீதத்தை வச்சுருந்தாங்க நம்ம நாம் தமிழர் சீமான் கட்சி. அந்த நேரத்தில் பார்க்கும்போது நம்ம கூட்டணி தான் வச்சுருந்தோம். ஆனால் நம்மளுடைய வாக்கு சதவீதம் எல்லாரும் சொல்கிற மாதிரி 2-3% தான் இருந்துச்சு. அண்ணாமலையோட என் மண் என் மக்கள் அந்த யாத்திரைக்கு பிறகு வாக்கு சதவீதம் அதிகமாச்சு. அது மோடியோட உழைப்பு ஒரு காரணமாக இருக்கலாம், அவருடைய அந்த நலத்திட்டங்கள் தமிழக மக்களை சென்றடைந்த காரணமாகவும் இந்த 2 விஷயம்தான் தமிழக வாக்கு சதவீதம்ங்கிறது நமக்கு தமிழக பாஜக மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது என்று இப்போதைய உள்ள கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அண்ணாமலையோட உழைப்பு மட்டும் கிடையாது. அண்ணாமலை எப்போதுமே சொல்லுவார், நான் தலைவர்களை உருவாக்குகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவரை உருவாக்கியிருக்காரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேரை அண்ணாமலை உருவாக்கியிருக்காரு. ஏற்கனவே 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கள இன்னும் அதிகமாக வேலை பார்க்க வச்சு மக்களை ரீச் அடைய செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜகவில் இப்போ அதிகமாக இருக்காங்க. வானதி சீனிவாசன்லேருந்து ஆரம்பித்து தென்காசியில் ஆனந்த ஐயாச்சாமி, நைனா நாகேந்திரன், ஏற்கனவே ஹச்ராஜா, பொன்னாறு, இப்படி ஏகப்பட்ட பேர், இன்னும் நிறையா பேர், சூர்யா, எஸ்ஜி சூர்யா, இப்போ நிறையா பேர் 2ஆம் கட்ட தலைவருக்கு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும். சீமான் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிற அளவுக்கு கிடையாது. அதனால தான் அந்த கட்சிக்கு இப்போ பெரிய பின்னடைவு. அவங்க 7-8 வந்திருந்தா இன்னைக்கு இந்நேரம் அவங்க போட்ட உழைப்புக்கு 2ஆம் இடத்தை அடைந்திருக்க வேண்டும், இரட்டை இலக்கு வாக்கு சதவீதத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்சி மீண்டும் கருத்து கணிப்பில் ஒற்றை இலக்க வாக்கு சதவீதம் மட்டுமே பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் சீமானோட சுயநலம் தான் காரணம் சொல்லப்படுகிறது. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் உருவாக்க தவறிவிட்டார். அது பயமா இல்லை சுயநலமான்னு தெரியல. பயம் எதுக்குன்னா, கட்சியை உடைச்சு கொண்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம், சுயநலம், நம்மளை மீறி யாரும் வரக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு காரணம், 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. 2வது விஷயம் என்னன்னா சித்தாந்தம். திமுக தான் இந்த பாஜக நாம் தமிழர்ஸுக்கு சித்தாந்த எதிரின்னு பார்த்தோன்னா இந்த திமுக தான். அதில் எக்காரணத்தை கொண்டு பாஜக விட்டு கொடுக்காது. அண்ணாமலை அது விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் நாம் தமிழர் நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருக்காரு. சமீபத்தில் ராமநாதத்தில் மோடி போட்டிட்டா நான் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பேன். அதோட பெரியாரோட நினைவு நாள், இந்த பிறந்த நாள், இதுக்கெல்லாம் அவங்களுடைய கட்சி அலுவலகத்திலே பெரியாரை கொண்டாடி இருக்கிறாங்க. இப்படி சித்தாந்தத்தை விட்டு கொடுக்குறாங்க. அதனால என்னமோ தெரியல, இப்போ சமீபத்தில் கூட திருமாவளவனை யாரும் திட்டக்கூடாது
அவர்கள் சம்பந்தமான எந்த வீடியோவும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லியிருக்கார். சித்தாந்தத்தை விட்டு கொடுக்கறது இந்த இதில் வந்து சீமான் அதனால கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவருடைய உழைப்பு, அவருடைய சித்தாந்த சமரசமற்ற அந்த சித்தாந்தத்தை விட்டு கொடுக்காமல் உழைக்கிற அந்த இதுதான் வந்து பாஜகவை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றி இருக்கிறது. மோடியோட நலத்திட்டங்களும் மக்களை சென்றடைந்திருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தேன்னா நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்கள் வந்து சின்னத்தை விட்டுட்டாரு. அதற்கு அவருடைய மெத்தன போக்கு தான் காரணம். ஆனால் அவர் வந்து அண்ணாமலை பாஜகன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் வந்து அண்ணாமலையின் மீது குற்றம் சாட்டி வருகின்றன. இதுக்கு முதற் காரணமே சீமான் தான். அவருடைய மெத்தன போக்கு தான். அவர் தன்னுடைய டீமை வந்து ஃபாலோ பண்ணி இந்த சின்னத்தை வாங்காமல் விட்டுட்டு இன்னொரு கட்சியை குறை சொல்வதில் வந்து எந்த நியாயம் கிடையாது. அதே மாதிரி வெறும் சினிமா வசனம் மட்டும் பேசி ஒரு கட்சியை வளர்க்க முடியாது. நிறைய தலைவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்க வேண்டும். அதை அவர்களை வைத்து கட்சியை வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் திமுக, அதிமுக, பாஜகவை பற்றி பூத்துல கிளை தலைவர்கள் கிடையாது, பூத்துல சரியா வளர்க்கல, பூத்துக்கு ஒவ்வொருக்கும் தலைவர் கிடையாதுனாங்க. இன்னைக்கு பாஜக எல்லா கிளையிலையும் பூத்துலையும் வந்து தலைவர்களை போட்டு அவர் கீழே வேலை பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம், அதாவது ஒரு இதை செட் பண்ணி கொடுத்துட்டு அண்ணாமலை தனது செயலை நன்றாக செய்த காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து கட்சி இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது. அதன் பலனை தான் இப்போ அண்ணாமலை மற்றும் தமிழக பாஜக அனுபவிக்க போகிறது என இரட்டை இலக்க வாக்கு சதவீதம். மிக முக்கியமாக என்னன்னா இது வந்து பாஜக தனித்து போட்டிட்டு இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும் என்ற கருத்து கணிப்பு தான். மேலும் கூட்டணி கட்சியெல்லாம் சேரும் போது பாஜக இன்னும் அதிக வாக்கு சதவீதத்தை பெறும் என்று நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.